உலகத்தில் இறைவன் படைக்கிறது, காக்கிறான், அழிக்கிறான். இந்த 3 வேலையை மட்டும்தான் இறைவன் இந்த 3 வேலையை மட்டும்தான் இறைவன் பார்க்குறான். ஆனால் குருமார்கள் மட்டும்தான் தப்பிச்சு போகிறதுக்கான வழியை கற்றுக் கொடுக்குறாங்க. எங்கேருந்து தப்பிச்சு போகிறோம்? வாழ்க்கை என்ற இன்பம் துன்பம்ன்றது தான் வாழ்க்கை. இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போவோம், அந்த கரையிலேருந்து இந்த கரைக்கு வரும். ஒரு நாள் சந்தோஷமா இருக்கும், பொழுது வந்தா அந்த சந்தோஷம் இருக்குமான்னு தெரியாது, அடுத்த நொடி இருக்குமான்னு தெரியாது. அப்போ இது ஒரு ஆத்துல போற படகு மாதிரி, எப்பவுமே தள்ளாடி தள்ளாடி இந்த கரைக்கும் அந்த கரைக்குமாவே போய் போய் வருது. ஒரு நிலையா நம்மளால நிற்க முடியல. அந்த நிலையா நிற்கக்கூடிய வழியை சொன்னால் மட்டும்தான், அந்த வழியை கத்துக்கினால் மட்டும்தான் தப்பிச்சு போகிறதுக்கான வழியானது கிடைக்கும். அதுக்கு தான் வாட்ஸ்அப்பில் எவ்வளோ பேர் இருக்கீங்கன்னு தெரியல. தயவு செஞ்சு எல்லாரும் ஆசிரமத்தோட குரூப்பில் உங்கள் நம்பரை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா டெய்லி அதில் சில விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். இப்போட லாஸ்ட்டாக போட்டது என்னென்னா, தற்போதும் தனை இழந்து தாழ் பணிவார்கன்றி பொற்பாதம் கிட்டாது. தற்போதும் சொன்னால் தன்னை பற்றி மிகப்படுத்தி வச்சிருக்கிறான். ஒரு பணக்காரன் இருக்கிறான், என்கிட்ட இல்லாத செல்வம் இல்லைப்பா, என்கிட்ட வீடு இருக்குது, மாடு இருக்குது, கன்று இருக்குது, மனைவி மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க, சொத்து சுகம் எல்லாம் இருக்குது, நான் நினச்சா எதை வேணா சாதிக்க முடியும், என்னால் எதை வேணா அடைய முடியும் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்குது. இன்னும் கூட இருக்குது, எப்பவுமே இருக்கும் அந்த கூட்டம். ஆனால் அதெல்லாம் நிலையானதா? காற்றுல எப்படி மேகம் கலைஞ்சு கலைஞ்சு போகிற மாதிரி இந்த வாழ்க்கையானது எப்போ கலையுன்றது தெரியாது. எல்லாத்தையும் பிடிங்கின்னு தெருவில் போன கதைலாம் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் தாங்கிட்ட இருக்கிற விஷயம் தன்னை காப்பாற்றுன்ற ஒரு நம்பிக்கை ஒரு மனுஷனுக்கு இருக்கிறதுனால தான் ஆணவன்றது உச்சிக்கு போகுது. என்கிட்ட பணம் இருக்குது, இதால் எதை வேணா சாதிக்க முடியும், எனக்கு யாரோட தயவும் தேவையில்லைன்னு யாரையும் மதிக்காமல் போகக்கூடிய அது என்னன்னா அதுதான் தற்போதும். அந்த ஆணவன்றது முன்னாடி முட்டின்னு போய் நிற்குது. அப்போது குருமார்களை பிடிக்கணும், இறைவனை பிடிக்கணும்னா இந்த குணம் முதல்ல அழியணும். இதெல்லாம் இன்னைக்கு நாளைக்கு போயிடும். நமக்கு முன்னாடி எத்தனையோ கோடீஸ்வரன் இருந்தான், எத்தனையோ பணக்காரன் மில்லியன் கணக்கெல்லாம் இருந்தான். ஆனால் இன்னைக்கு இருக்கிறாங்களா? இல்லையே. அப்போ காலம்ன்றது எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சு ஜீர்ணடிச்சு முடிச்சு போகுது, யாரையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்குது. அடையாளமே இல்லாத எந்த பணக்காரனும் இந்த உலகத்தில் அந்த தலைமுறை தானதுக்கப்புறம் சொல்கிறதே கிடையாது. ஆனால் எல்லாத்தையும் விட்டவங்களை மட்டும்தான் இந்த உலகம் இன்ன வரைக்கும் பேசினே இருக்குது. புத்தர் அரண்மனையில் இருக்கிற வரைக்கும் அவர் யாரையாவது பேசியிருப்பாங்களான்னா இல்லை, பொண்டாட்டி பேசியிருக்கோம், அந்த ஊர் மக்கள் பேசியிருப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் அந்த அரண்மனையையும் மனைவி சொத்து சுகம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அந்த ஒரு நிர்வாண நிலைக்கு போகும்போது தான் 2500 வருஷம் ஆனாலும் இன்ன வரைக்கும் பேசிகிட்டே இருக்குது. அப்போ எது உலகம் சாட்சியாக நிறுத்தி வைக்கும்? எல்லாத்தையும் மாற்றக்கூடிய உலகம், எதையுமே நிலையில்லாத உலகம், எல்லாத்தையும் ஜீரணிச்சு ஒன்றும் இல்லாத பண்ணக்கூடிய இதே உலகம் ஒரு சிலரை மட்டும் தாங்கி பிடிக்குது. நான் எல்லாத்தையும் மாற்றிடுவேன், ஆனால் இவங்கள மாற்றக்கூடிய சக்தி இல்லைன்னு உலகமே நம்ம காட்டுது. ஏன்னா அவங்க தனக்குன்னு வாழாமல் உலகத்துக்காக வாழ்ந்தவங்க. அப்போ உலகத்துக்காக வாழ்ந்தால் மட்டும்தான் காலம் அவங்கள கழிக்காம எப்பவுமே அவங்கள ஒரு காட்சி பொருள் மாதிரி வச்சிரும். அவங்க யாரும் எப்படி இருப்பாங்க? இந்த உலகத்துக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக இருப்பாங்க. ஐயா மாதிரி. ஐயா படிக்கல, பணம் இல்லை, ஏழ்மையில தான் பிறந்தார். மாட்டுக்கோட்டால ஏசுநாதர் பிறந்த மாதிரி ஆட்டுக்கோட்டால பிறந்த மாதிரி ஒரு மாட்டுக்கோட்டால விட்டாங்க. ஆனால் இன்னைக்கு இவ்வளோ பேருக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு குருவா எப்படி ஆனாரு? அப்போ தான் பிறந்தது, தான் தொடங்கின வாழ்க்கை மோசமான ஒரு இடத்துல தான் இருந்தது. ஆனால் அதுக்காக கவலைப்பட்டு வாழறதுக்காக நாம் இங்கே வரல. என் வாழ்க்கையை என் காலத்திலேயே நான் மாற்றி காட்டுவேன். எனக்கு அப்புறம் வர தலைமுறை நான் பட்ட கஷ்டத்தை படக்கூடாதுன்னு அடுத்தவங்க புத்தி சொல்லக்கூடாது, அதை நானே மாற்றி காட்டுவேன் அப்படின்ற துணிவு யாருக்கு வருதோ அவங்க மட்டும்தான் வாழ்றவங்க. அது பேருக்கு பேர் தான் வாழ்க்கை. அப்போது கஷ்டத்தை அடுத்தவங்க தோல் மேலே போட்டுட்டு தான் மனுஷன் வாழ்ந்துன்னு இருப்பான். தான் சுமையே தான் சுமக்க முடியலப்பா, என் சுமையை என்னால் சுமக்க முடியல, யார் மேலேயும் தூக்கி வைக்கலாமான்னு இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு உலகத்தில் தான் சுமையும் சுமந்துக்கினேன், உலகத்தில் இருக்கிற சுமையெல்லாம் என் தலைமையில போட்டுங்க நான் தாங்குறேன் அப்படின்னு வந்தாங்கன்னா அவங்க தான் குருமார்கள். அப்படி ஒருத்தர் தான் நம்ம ஐயா. சரிங்களா? அப்படி எல்லாரோட சுமையையும் சுமந்ததுனால தான் உடல் ரீதியாக அவர் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அவர் நினச்சிருந்தா அதை சரி பண்ணியிருக்க முடியும், ஆனால் சரி பண்ணவே இல்லை.
நான் எல்லாத்தையும் தாங்கிறதுக்காக தான், நான் எல்லார்கிட்ட இருந்து வாங்கறதுக்காக வாங்க மட்டும்தான் முடியும் அப்படின்னு எல்லாரோட துன்பத்தையும் இறக்கி வைங்க. அதனால தான் அவர் எப்பவுமே சொல்லாத விஷயம் சில டைம் அவரை மீறி வந்துடும். நான் மகான் இல்லை, நான் ஞானி இல்லை, நான் அப்படி இப்படிலாம் சொல்ல மாட்டேன்பா, நான் ஒரு சாதாரண மனுஷன்தான். ஆனால் என்னோட உயிரை எப்படி எங்கே எதுவுமே நிற்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். அதன் மூலயமா என் சமாதிக்கு என்ன சக்தி கொடுக்கணும்னு தெரியும். அதன் மூலயமா என்னை தேடி வர எல்லாருக்கும் சாட்சியாகவும் சக்தியை என்னால் கொடுக்க முடியும்னு அவரை மீறி வந்த வார்த்தைகள் அதெல்லாம் அவர் எப்பவுமே வெளிப்படுத்தவே மாட்டார். கடைசியாக சமாதிக்கு முன்னாடி சித்ரா பௌர்ணமி தான் சில விஷயங்களை வெளிப்படுத்தினார். அதோட இறைவன் கூப்பிட்டான், போதும்பா நீ இது மேலே உன்னை விட்டனா போதும் அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு, கூட்டுன்னு போயிட்டாரு. அதனால எப்பவுமே அவர் சில விஷயங்களை மறைச்சே தான் வைப்பார். ஏன்னா அந்த தூண்டுதல் இருக்கும். அப்போதான் இது என்ன சாமி, இது என்ன சாமி, எனக்குள்ள கேள்விகள் வர வரதான் எனக்கு அது மேலே ஆர்வம் வரும். அதை தேடி நான் போயிட்டே இருப்பேன். அதுதான் வாழ்க்கை. இதே போதும் நான் வாழ்ந்துட்டேன்னா அதுக்கு பேர் வாழ்க்கையே கிடையாது. காசு பணம் போதும், அது இருக்குது இது இருக்குது, நான் இதே போதும்பா அப்படின்னா அதுக்கு பேர் வாழ்க்கையே கிடையாது. அப்போ தப்பிச்சு போகிறது தான் வாழ்க்கை. அப்போ சராசரி வாழ்க்கையில் சில விஷயங்களை நாம் தியாகம் பண்ணி தான் ஆகணும்.